நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்களின் சின்னம், மக்களின் சின்னம், மீனவர்களின் சின்னம், தொழிலாளர்களுடைய சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஆர்.எஸ். ராஜேஷ் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே மற்றும் தமிழ் மாநில முஸ்லிமை கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, வாக்காளர்கள் மக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அம்மாவுடைய தொகுதியாக இருந்தது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த தொகுதிக்கு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார்களோ அதே போல் மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலரும். அதே போல இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகள் முழுமையாக கிடைக்கும். அம்மா இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி படிப்பதற்கு காலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தார்கள், தொழில்நுட்ப கல்லூரியை கொடுத்தார்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள இந்த பகுதியை மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூலமாக திட்டத்தை நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே மலரும். பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதியிலே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சிந்திச்சு பாருங்கள், 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கொடுமையான ஆட்சியே மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுதான் 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் பார்க்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த சென்னை மாநகரத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டாந்திருக்காங்களா? இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் நாள்தோறும் நடக்குது. எவட கழிப்பறை, அந்த கழிப்பறைக்கு கட்டண வசூல், அதிலையும் கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. கேவலம் கழிப்பறை, அதை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது, எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. ஊழல் என்று சொன்னால் திமுக தான் ஞாபகம் வரும், திமுக என்றால் ஊழல் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? திரு ஸ்டாலினுடைய நோக்கம் என்ன? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திரு ஸ்டாலினை அறிமுகப்படுத்தி எம்எல்ஏ ஆக்கி, அமைச்சராக்கி, துணை முதலமைச்சராக்கி
அந்த கட்சிக்கு செயல் தலைவராக்கி பிறகு தலைவராக்கினார். அதே போல திரு கருணாநிதி அவர்கள் என்ன எப்படி தொடர்ந்தாரோ அந்த கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தனக்கு பின்னால் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அது ஆண் வாரிசுகள் அவர்கள்தான் திமுக கட்சிக்கு தலைவர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு உதயநிதி அவர்களை இன்றைக்கு அறிமுகம் செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார். பிறகு அமைச்சர் ஆக்கினார். இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். திமுக கட்சிக்கு மாநில திமுக இளைஞரணி செயலர் ஆக்கியிருக்கிறார். அந்த கட்சியில இளைஞரே இல்லையா? திமுக குடும்பத்தை சேர்ந்ததான் இளைஞரா? சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், திரு உதயநிதி அந்த கட்சியுடைய இளைஞருடைய மாநில செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர். இப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆட்சியிலும் இருக்க வேண்டும், கட்சியிலும் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும். அண்ணா திமுக அப்படி அல்ல, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. இன்றைக்கு திமுகவில் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்தார், எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் 100 ஆண்டு தொடரும். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த கட்சி உடைந்து விடும், இந்த கட்சியை முடக்கி விடலாம், வழக்கு போட்டு தடுத்து விடலாம் என்று சில பி டீமை ஏற்படுத்தி எவ்வளவு முயற்சி செய்தார்கள். இங்க இருக்கின்ற மக்கள் தொகையோடு கழக உடன்பிறப்புகள் நிர்வாகிகளோடு அதையெல்லாம் தூள் தூளாக உடைத்து நொறுக்கப்பட்டது. எவ்வளவு பிரச்சனை, கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா? உட்கட்சியிலே பிரச்சனையை தூண்டிவிட்டு இப்பொழுது போயிருக்க பாத்தீங்களா, உண்மையான முகம் வெளி வந்துட்டது இல்ல, பூனைக்குட்டி வெளியில வந்துட்டது. நான் அப்பொழுது சொன்னேன், பல பேர் நம்பல, வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கைப்பற்ற பல பேர் முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்கள் துணை கொண்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு அண்ணா திமுக வலிமை உள்ள இயக்கம் என்று நிரூபித்து காட்டுகிறோம். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஏழைகளுடைய வாழ்வு மலர வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக உடைந்தது. அதை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றாக இணைத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு தமிழகத்தில் 31 ஆண்டு காலம் ஆண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்ட காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு எட்டி பிடித்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. திமுக ஆட்சியில் என்ன கொள்ளையடிப்பதுதான் குறிக்கோள். எந்தெந்த இலாக்களை அவளை கொள்ளையடிக்க வேண்டும். 5 ஆண்டுகளை திட்டமிட்டு கொள்ளையடித்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காதுக்கு போய் கேட்கணும். அண்ணா திமுக ஆட்சியில போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக மிகப்பெரிய திட்டம். மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி பெற்று மத்தியில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரவழைத்து அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி ஒரே கட்டத்தில் வாங்கின 118 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைப்பதற்கு. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்குதா? பெருசா பேசுறான் ஸ்டாலின். இன்றைக்கு நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் தானே. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இங்க சாதாரண மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த உண்மை செய்தி கூட
நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு கிடைக்காது, வேதனை அளிக்குது. ஸ்டாலின் பேசுறார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கின்ற என்டிஏக்கு தான் போட்டியா? ஸ்டாலின் அவர்களே, தெளிவுபடுத்தப்பட்டது. எங்க கூட்டணி அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, காது கேட்கவிட்டால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தலைமை தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். மீண்டும் சொல்லுகின்றேன், எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அண்ணா திமுக அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். நான் சொல்லவில்லை, நான் சொல்லல. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி முதலாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஓட்டலிலே உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள். பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இந்த கருத்தை குறிப்பிட்டாங்க. தம்பி, இந்த கொடி கீழே ஒரே நிமிஷம், கொடி கொஞ்சம் கீழே. அந்த முதலாக பேட்டி குடிக்கின்ற பொழுது எங்க கூட்டணியுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஸ்டாலினால அண்ணா திமுக மீது எந்த குறையும் சொல்ல முடியல. அண்ணா திமுக மடியிலே பலம் இல்ல, மடியிலே கனம் இல்ல, வழியிலே பயம் இல்ல. அதனால எங்களை குறை சொல்ல முடியல. அதனால எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனா உனக்கு என்னையா பயம்? டெல்லிக்கு போனாவே ஸ்டாலினுக்கு அதறது, தோல்வி பயம் வந்துட்டது. நான் முதலாக கூட்டணி அமைச்ச பிறகு நம்முடைய தேர்தல் பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை மயிலாப்பூர்ல தொடங்கணும். தற்போது அந்த கூட்டத்தில் பேசணும்னா அடுத்த நாள் 3 அமைச்சர் பதில் கொடுக்கிறாங்க. 3 அமைச்சர் பதில் கொடுக்கிறாங்க. அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள். உங்களுக்கு தேர்தல் ஜுரம் வந்து விட்டது. அதனாலதான் என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டு இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. நிறைய இருக்குது, சிந்திச்சு பாருங்க. ஒரு நான்லாம் இங்கிருந்து இங்க வந்தவன், உங்களை போல ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு இங்க இருக்கின்ற பொதுமக்கள், தமிழ்நாட்டுக்கின்ற பொதுமக்கள், எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், எங்களுடைய தலைவர்கள் அவருடைய ஆசையோடு உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான். கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேணுமா? ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, சின்னசாமி அதிகாரத்துக்கு வந்தா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இது என்ன வாரிசு அரசியலா? என்ன ராஜா பரம்பரையா, அரசு பரம்பரையா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆட்சிக்கு வர வேணுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். இனி தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் சாதாரண குடிமகன் தான் தமிழகத்தை ஆள முடியும்.
அதற்கு நீங்கள் துணை நிற்பீங்களா? அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற கனவை தகர்த்தெறிவீர்களா? இன்றைக்கு தமிழகத்திலே 4 அதிகார மையங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை ஆட்டி படுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்று ஸ்டாலின் அவர்கள், 2 உதயநிதி அவர்கள், 3வது திரு சபரீசன், 4வது திரு ஸ்டாலினுடைய மனைவி அவர்கள். 4 அதிகார மையங்கள் இந்த நாட்டிற்கு தேவையா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு உழைக்கின்றவர்கள், மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக எடுத்து சொல்லுகின்றவர்கள், மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்றவர்கள், அதை தீர்க்க கூட பாடுபடுகின்றவர்கள். அப்படிப்பட்ட கட்சி தலைவரோடு தான் நாம் கூட்டணி அமைத்திருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி. உண்மைதானே? ஸ்டாலின் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகிறார், எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, எங்கள் கூட்டணி 10 ஆண்டு காலம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று. ஆமா, ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாளாவது சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைய திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பிரச்சனையை இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா? இல்ல. அவர்கள் எல்லாம் திமுக அடிமையாகத்தான் 10 ஆண்டு காலம் இருந்தாங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்கள் கூட்டணியிலே சேருகின்றவர்கள் சுதந்திரமாக செயல்படலாம். அந்தந்த கட்சியுடைய கொள்கைகள் அவரவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம். கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கலாம். இது அண்ணா திமுக கூட்டணியிலே இன்றைக்கு சுதந்திரமாக இருக்குது. திமுக கூட்டணி அப்படி இல்ல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைத்த அந்த கட்சிகளுக்கு அற்புதமான பரிசு கொடுத்துட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 6 இடம் கொடுத்த கட்சிக்கு 5 இடம் கிடைச்சிருக்குது. திமுகவில் இருந்தா இப்படித்தான் நிலைமை. இருக்கின்ற வரை அவருடைய சத்துக்களை உறிஞ்சிடுவாங்க திமுக. அட்ட போல உறிஞ்சுகின்ற கட்சி திமுக கட்சி. கூட்டணி கட்சி தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். இனியாவது சிந்திக்க, எதிர்காலத்திலாவது சுதந்திரமா செயல்படுங்க. மக்களுக்காக நீ கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது கூட்டணியில் அங்க வைத்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மக்களுடைய பிரச்சனைக்காக சாலையில வந்து போராடுகின்ற கட்சி தான் மக்களுக்கு உழைக்கின்ற உண்மையான இயக்கம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு அந்த எண்ணம் எல்முனி அளவில் கிடையாது. அடிமை கூட்டம் அங்க சொன்ன மாதிரி. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க வேண்டும். தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். அதுதான் இப்ப அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. எப்படியாவது தமிழ்நாட்டுக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்து அங்க சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவதற்கு இன்றைய முதலமைச்சர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மக்கள் அனுமதிப்பீங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவுதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நம்ப போவதில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. இதுவரை 4 பங்கு அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையோ வெற்றி அறிவிப்பாகிவிட்டது. மக்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய முகம் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய படு தோல்வி அடைவது உறுதி. மக்கள் அவரது ஆட்சி அகற்றப்பட நீங்கள் துணை நிற்பீங்களா? அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டு விட்டது. மாநகராட்சியில்
வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. 2 ஆண்டுக்கு 12% உயர்த்திட்டாங்க. நேற்றைக்கு அறிவிப்பு வந்துட்டு மீண்டும் 6% உயர்வுன்னு. கடைக்கு 180% வரி உயர்வு. 150% கடைக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்டது ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. எவ்வளவு கேவலமான அரசாங்கம். அதோட குடிநீருக்கு வரி உயர்வு, அதோட மின் கட்டண உயர்வு 52% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 5% வரி உயர்வு. 3 வருஷத்துல 15% உயர்ந்து போச்சு. இப்ப கிட்டத்தட்ட 67% அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில மின் கட்டண உயர்வு. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமத்திய அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுங்களா? விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. கொள்ளையடிப்பில தான் இன்றைக்கு குறிக்கோளாக இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நெருங்கி விட்டது. அதே போல போதைப் பொருள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. கஞ்சா விற்காத இடமே இல்ல. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் மக்கள் வீதியிலே நடமாட முடியல. அந்த போதை ஆசாமியால் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சத்தி சிரிக்குது. காவலருக்க பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமி காவலர் எட்டி உதைக்கிறான். கேவலமா இருக்குது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை போதை ஆசாமி வீட்டில் அடி வாங்குற காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவாக தடுப்பதற்கு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். அதே போல கஞ்சா விற்றவர்களை காவல்துறைக்கு புகார் கொடுத்த காரணத்தினால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே கஞ்சா விற்ற அந்த ஆசாமியினுடைய தகவலை காவல்துறைக்கு தகவல் கொடுத்த காரணத்தினாலே அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஆட்சியை அகற்றுவீர்களா? அதோட அம்மா உணவகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அம்மா உணவகத்தை சரிவர பராமரிக்கல. அங்க சரியான பொருட்கள் வாங்கி கொடுப்பதில்லை. ஏற்கனவே பணிபுரிந்த பணியாளர்கள் குறைக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். ஏழைகள் வயிறாக ருசியாக எல்லா அம்மா உணவகத்திலும் நம்முடைய ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் நேதாஜி கணேசன் அவர்களே, திரு பி வெங்கடேசன் அவர்களே, திரு ஆர் எஸ் ஜனார்த்தனம் அவர்களே, திரு பாலமுருகன் அவர்களே, சரியாகலே, மதுரை வீரன் அவர்களே, ஸ்ரீ சத்யரட்சன் அவர்களே, நாகரத்தினம் அவர்களே, கே வி சுபா தேவராஜன் அவர்களே, திரு வினோத்குமார் அவர்களே, எஸ் ஆர் பாபு அவர்களே, திரு ஏ கணேசன் அவர்களே, லட்சுமி அவர்களே, திரு ஐயப்பா, திரு வெங்கடேசன் அவர்களே, சந்தன சிவா அவர்களே, நித்யானந்தம் அவர்களே, திரு எமன் சீனிவாச பாலாஜி அவர்களே, டி ஜனார்த்தன் அவர்களே, முத்துச்செல்வங்களே, ஜெயவனத்தன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, திரு ஜஸ்டின் பிரேம்குமார் அவர்களே, திரு எஸ் முகேஷ் அவர்களே, குமார் அவர்களே, கவுண்டர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாஜக பொறுப்பாளர் திரு என்எல் நாகராஜ் அவர்களே, பாஜக பொறுப்பாளர் எம் கிருஷ்ணகுமார் அவர்களே, பாஜக பொருளாளர் சதாசிவம் அவர்களே, பாமக பசுமை தாயத்தைச் சேர்ந்த திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்களே, பாமக திரு வண்ண ஆர் சத்யா அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு டி சக்கரபாணி அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் ஆர் குணசேகரன் அவர்களே, நம்ம கூட்டணி அங்கம் வச்சு சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, அந்த மீனவர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் கொடுத்திருந்த 12,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறது.
அதே போல இந்த ஆட்சியில விலைவாசி உயர்வு மற்றும் வரிகள் உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் அதிமுக ஆட்சி வழங்கப்படும். இன்றைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கின்றதை இனி குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அதே போல அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு தெரியும். 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். அதே போல நகர பேருந்துல பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனிமேல் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தா அவளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கிடைக்கப்படும். வேலை கிடைக்கின்ற வரை அதேபோல +2 வரைக்கும் படிச்சிருந்தா 1000 ரூபாய் கிடைக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ சங்கத்திலே பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு தீபாவளி என்று அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு நகரத்தில் நடைபாதை ஓரமாக களை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதையிலே ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை எந்தவித முன்தொகையும் இல்லாமல் ஜாமீனும் இல்லாமல் வழங்கப்படும். அதோட மீன் பிடிக்கின்ற போது அந்த ஆழ்கடலில் சென்று அந்த தொழில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதோட மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற மீனவர் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும். அதோட கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்ற கட்டிட தொழிலாளர்கள் அந்த தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில முழுசா வெளியிட்டோம். தேர்தல் அறிக்கையில வெளியிட்டவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய பேர் ஆதரவோடு ஆட்சி அமைத்தவுடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர், வட்ட கழக செயலாளர், கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் நிர்வாகிகள், நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், வருகின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மக்கள் தலைவர் என்றென்றும் நம்மில் ஒருவர், அம்மாவின் ஆட்சி தர தமிழகம் வாழ. தீமையை போக்கும் தலைவர், தன்னலம் இல்லா தலைவர், புரட்சி தலைவர் வழி ஆட்சி கொடியேற்ற. போராடும் சிங்கம்தான், போற்றும் நாடேதான், பாட்டாளி மக்கள் எல்லாம் நம்பும் தந்தான், பண்பான நெஞ்சம்தான்.